ரைட். ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா Sqlite3 அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட் டிபி. டாக்குமெண்ட் டிபின்னா NoSQLன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரிலாம் கிடையாது. இது ஏன் டாக்குமெண்ட் டிபி அப்படின்னு நான் சொல்கிறேன்னாக்கா, இட்ஸ் அ ஃபைல் பேஸ்டாக இது வந்து ஸ்டோர் ஆகி உங்களுக்கு வந்து உட்காந்துக்கும். ஸோ இப்போது இது பேர் என்னதுன்னா Sqlite3. ஓகே, ஸோ SQLite, so which means நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற அந்த SQL இது இருக்குது. ஸோ ஆன் டாப் ஆஃப் தட் விச் இஸ் லைக் லைட் வெயிட். ஸோ அதுக்குள்ளார இது வந்து லைக் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு இமீடியட்டாக நீங்கள் ஒரு டிபிலாம் தனியாக இன்ஸ்டால் பண்ண வேணாம், ஒரு பெரிய செட்டப்லாம் வேணாம். ஜஸ்ட் எனக்கு வந்து தௌசண்ட்ஸ் இல்லை 10,000 ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மட்டும் தான் நான் ஹேண்டில் பண்ண போகிறேன், அதுக்குள்ளார நான் வந்து என்னுடைய பேசிக்கான வேலைகளெல்லாம் முடிச்சுக்க போகிறேன் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த இதுக்கு போகலாம். ஓகே, ஸோ அகெயின் திஸ் இஸ் மெயின்லி ஃபார் ஒரு ட்ரையல் பர்பஸ் ஆர் சம்திங். நீங்கள் மினி ப்ரொடக்ஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் வித்தின் லைக் 100 யூசர்ஸ் ஆர் 10 யூசர்ஸ் அந்த மாதிரி இருக்காங்க, ரொம்ப அதிகமான டிபி கால்ஸ் இல்லை அப்படின்னாக்கா யூ கேன் கோ ஹெட் அண்ட் யூஸ் திஸ் Sqlite3. சரி, இது எதுக்கடா அப்போ சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதனுடைய இம்பார்ட்டண்ட் என்னன்னா, நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷனில் இருக்கக்கூடிய எனி டிபி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போஸ்ட்கிரஸ் இருக்கட்டும், MySQL இருக்கட்டும், நீங்கள் அதை டக்குன்னு எடுத்து ரெப்ளிகேட் பண்ணி சம் பிஓசிஸ் சம்திங் டக்குன்னு உங்களுக்கு பண்ணணும் அப்படின்னாக்கா இது உங்களுக்கு கை கொடுக்கும். ரைட். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் இன்ஸ்டால் பண்ணணுமா? ஓகே, இன்ஸ்டால் பண்ணணும். என்னென்னா பைத்தான் பேக்கேஜ் Sqlite3 இருக்குது. ஸோ அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டாலே போதுமானது. ஓகே, ஸோ அதில் வச்சுட்டு இட் இஸ் கோயிங் டு கிரியேட் ஏ டாக்குமெண்ட் டிபி. அதில் நம்ம எடுத்துக்கலாம் Sqlite3. ஸோ இது பார்த்தீங்கனாலே இவன் வந்து ஒரு கொடுத்துருப்பான். ஸோ அந்த பிப் இன்ஸ்டால் கமாண்டு. ஸோ அதை எடுத்து போட்டு நீங்கள் நார்மலாகவே எடுத்து போட்டு உட்காந்துக்கலாம். ஓகே, ஸோ ஓகே, ஐ திங்க் பிப் இன்ஸ்டால் இங்கே இல்லை. ஓகே, லெட்ஸ் see. ரைட். ஸோ இப்போ நான் இங்கே என்ன வச்சுருக்கேன் அப்படின்னாக்கா, ஐ எம் யூஸிங் தி சப்ளைம் டெக்ஸ்ட்டுங்கிற ஒரு டெக்ஸ்ட் எடிட்டரை யூஸ் பண்ணி தான் லைக் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுலேயும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம ட்ரை அவுட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும், நம்மளுடைய பேக்கேஜில் Sqlite3 இருக்கான்ட்டு. ஸோ பைத்தான் வச்சுட்டு இம்போர்ட் Sqlite3. ஸோ பை டிஃபால்ட்டே உங்களுக்கு இருக்குது, நீங்கள் தனியாக போய் இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சப்போஸ் இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் பிப் இன்ஸ்டால் Sqlite3 அப்படின்னு நினச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிரும். ஸோ ரைட். ஸோ நவ் லெட்ஸ் கோ டு ஹியர். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்காக இருக்கக்கூடிய சில ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே நம்ம பார்ப்போம். அண்ட் தென் லெட்ஸ் see லைக் ஒரு புக் ட்ராக்கர் எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம போய் நம்ம ட்ரை அவுட் பண்ணலாம். பேசிக்ஸ் sql.py. ஓகே, ஸோ ஒரு SQL டேபிள் லைக் நம்ம ஒரு டிபி கூட கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, லைக் வி நீட் டு நோ லைக் ஓகே என்ன டிபி ஆர் என்ன இது அந்த டீட்டெயில்ஸ் நமக்கு தேவை. ஸோ இப்போ நம்ம டிபின்னு பேசுகிறோம், பட் ஆனால் இங்கே எதுவுமே இல்லையடா, உன்ட்ட டிபியுமே நீ எதுவும் இன்ஸ்டால் பண்ணல. ஸோ ஹவ் ஆர் கோயிங் டு கிரியேட் இட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம பார்ப்போம். ஸோ இம்போர்ட் Sqlite3 போட்டுட்டு இப்போ ஐம் கோயிங் டு கிரியேட் எ கனெக்ஷன். இந்த கனெக்ஷனில் என்ன பண்ணுறேன்னா Sqlite3.connect. இங்கே ஐ கேன் கிவ் ஏ டிபி நேம். ஓகே, ஆல்ரெடி அந்த டிபி உங்களுடைய அந்த லோக்கல் ஸ்பேஸில் இல்லாட்டினா எனி ஃபைல் பாத் அந்த டிபியோட ஃபைல் நேம் அங்கே இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா அதுவுமே ஃபைலாம். இப்போ எதுக்கிட்ட ஃபைல் நேம் அப்படிலாம் சொல்கிறேன் அப்படின்னாக்கா, லெட்ஸ் see. இது நம்ம போட்டோன்னா உங்களுக்கு புரியும். இப்போ நான் வந்து books.db அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ ஐ எம் கிரியேட்டிங் ஏ கனெக்ஷன் அண்ட் தென் ஐ எம் கிரியேட்டிங் ஏ கர்சர். ஓகே, கனெக்ஷன்னா ஓகே ஃபைன், அந்த SQL டிபி கூட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஏதோ கனெக்ஷன் கிரியேட் பண்ணுறேன். கர்சர்னா என்னடா அது வார்த்தை அப்படின்னாக்கா, டிபியில் ரைட் பண்ணுறதுக்கு இப்போ இப்போ என் மவுஸ் பாயிண்டர் நான் இங்கே மூவ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, திஸ் இஸ் கால்ட் லைக் கர்சர். யூஸிங் திஸ் கர்சர் நான் ஒரு இடத்துல வச்சுட்டு நான் அந்த இடத்துல என்ன ரைட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி தான் உங்கள் டிபியில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணி சம்திங் நீங்கள் எழுதிடுறதுக்கு யூ ஆர் கோயிங் டு யூஸ் திஸ் டிபி கர்சர். ஸோ அதான் அங்கே சொல்கிறோம். ஸோ இப்போ எனக்கு கர்சர் கிரியேட் ஆயிடுச்சு. நவ் யூஸிங் திஸ் கர்சர் ஐ கேன் எக்ஸிக்யூட் எனி SQL தட் ஐ வாண்டட். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் என்ன நடந்திருக்குன்னா,
I just created a DB and I just created a cursor connection. ஸோ ஒரு விஷயம் நீங்கள் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும் என்னென்னா, ஒரு கனெக்ஷன் நீங்கள் ஆரம்பிக்க சொல்ல அந்த கனெக்ஷனை நீங்கள் க்ளோஸும் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ஈவெண்ட்டுக்கு நடுவில் தான் உங்களுடைய ஒட்டுமொத்த கண்டென்ட்டாக ஒட்டுமொத்த மற்ற எல்லா லாஜிக்குமே உள்ளே அமைய போகுது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், லெட்ஸ் கிரியேட் ஏ டேபிள் நேம் லைக் புக்ஸுங்கிற மாதிரி கிரியேட் பண்ணிட்டு and then let's see cursor டாட் எக்ஸிக்யூட்டுங்கிறது கர்சரில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். இதில் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஐம் கோயிங் டு கிவ் அன் SQL ஸ்டேட்மெண்ட்ஸ். இங்கே என்னுடைய SQL query நான் கொடுக்கலாம். ஸோ கிரியேட் டேபிள் இஃப் நாட் எக்ஸிஸ்ட் புக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிளை க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்குள்ளார என்னெல்லாம் இருக்கணும் அப்படின்னாக்கா, ஐம் கோயிங் டு ஹாவ் அன் ஐடி, அது வந்து இன்டீஜர் காலமாக இருக்கட்டும், அண்ட் தென் செல் லைக் ஏ ப்ரைமரி கீ. ஸோ கொஞ்சம் பேசிக்காக உங்களுக்கு இதுவும் தெரிஞ்சிருக்கணும் SQLம். ஸோ மேபி இஃப் நீடட் இன்னொரு டோட்டலாக புது செஷன் SQLக்கு நம்ம போடுவோம். ஸோ ஃபார் நவ் நீங்கள் இதனுடைய ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறேன் லைன் நம்பர் 7ல், அண்ட் தென் ஐடிங்கிற ஒரு காலமை க்ரியேட் பண்ணுறேன். அந்த காலம் இஸ் லைக் இன்டிஜர், அதுதான் என்னோடய ப்ரைமரி கீயாக இருக்க போகுது. விச் மீன்ஸ் ப்ரைமரி கீனா அதுதான் என்னுடைய ஒரு ரோல் ஐடி. இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆதார் ஐடி இருக்குல்ல, ஒரு ஆதார் ஐடி கொடுத்தனாக்கா என்னால் ஓகே இவர் ஜாஃபர் இவர் இதுன்னு சொல்லலாம். ஏன்டா இப்போ நேம் வச்சு சொல்லாமே, நேம் வச்சு சொல்லலாம். என்ன பிரச்சனை வரும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சையத் ஜாஃபர்ன்ட்டு நான் மட்டும் தான் இந்த உலகத்தில் இருக்கேன்னா தென் தட் இஸ் எ ப்ராப்ளம். சொல்லுங்கள் சார் நித்திகா. ஓகே ஃபைன். ஸோ அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா, டைட்டிலுங்க வச்சுக்கிறேன். டைட்டில் இட்ஸ் எ டெக்ஸ்ட்டு, இட்ஸ் எ நாட் நல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துறேன். நாட் நல்னால் அங்கே எம்டியாக இருக்கக்கூடாது. டைட்டில் இஃப் தேர்ஸ் ரெக்கார்ட் கண்டிப்பாக அதில் ஏதாச்சும் ஒரு வேல்யூ இருக்கணும். ஸோ அதே மாதிரி ஆத்தர் கொடுத்துறேன். ஆத்தருமே டெக்ஸ்ட்டு நாட் நல் அப்படின்னு கொடுத்துறேன். அண்ட் தென் ப்ரைஸ் ரியல் வேல்யூ, ரியல் இன் சென்ஸ் லைக் ஃப்ளோட் ஆர் டபுள். ஸோ அதான் கணக்கு. அண்ட் தென் இங்கே நான் வந்து பப்ளிஷ்டு இயர் அப்படிங்கிறத நான் வச்சுக்கிறேன். ஸோ அது வந்து இன்டிஜர் அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய டேபிளாக இருக்கிறது. இப்போ இது பண்ணிவிட்டு நவ் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ், இது எக்ஸிக்யூட் பண்ணால் மட்டும் போதாது, யூ ஹாவ் டு கமிட் இட். நீங்கள் ஆல்ரெடி ஒரு என்ன சொல்கிறது டிபி பேக்ரவுண்ட்லேருந்து வரீங்கன்னா யூ ஆல்ரெடி நோ ஒரு டிரான்சாக்ஷன் ஆர் எனி திங் யூ ஷுட் பி கமிட்டிங், தென் ஒன்லி இட் வில் பி ரைட்டிங் இன்டு வேல் அண்ட் தென் அப்போ தான் டிஸ்க்குள்ளே உங்களுக்கு ஃப்ரெஷ் ஆகும். இல்லைன்னா டிஸ்க்குள்ளே ஃப்ரெஷ் ஆகாது, அதுதான் மேட்டர். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஐம் ஹேவிங் ஒன்லி 2 ஃபைல்ஸ், basic sql.py அண்ட் தென் booktracker.py இருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே போயிட்டு ஸோ பைத்தான் basics.sql கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ நவ் என்ன இப்போயும் இங்கே எதுவுமே வரல. ஏன் இங்கிட்டு வரல அடே பையா, ரெஃப்ரெஷ் அடிச்சா வருவானோ? ஓகே, அங்கிட்ட ஏன் காமிக்கலன்னு தெரில. பட் இங்கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஐம் ஹேவிங் ஒன் another ஃபைல் லைக் books.db அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்குது. இது என்னடா ஃபைல் அப்படின்னாக்கா இந்த இதுதான் நம்ம இப்போ க்ரியேட் பண்ணோம். சரி, இப்போது இது நீ ஓப்பன் பண்ணி பார்த்தா என்னடா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, லெட்ஸ் ட்ரை இட் அவுட். அதை நான் என்ன சொன்னேன், அது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைல் மாதிரி தானே சொல்லியிருந்தேன். அந்த ஃபைலுக்குள்ளார என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஓகே, டபுள் கிளிக் பண்ணிட்டேன். லெட்ஸ் see whether it is opening something. ஓகே, ஸோ இது வந்து ஒரு என்கிட்ட ஆல்ரெடி ஒரு வியூ இருக்குது, டிபி ப்ரௌசர் ஃபார் SQLite. ஸோ அதில் எனக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ அதில் ஓப்பன் ஆனவுடனே எனக்கு இங்கே என்ன காமிக்குது பார்த்தீங்களா? ஸோ புக்ஸ் அப்படிங்கிற ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் நம்ம கொடுத்த அந்த வேல்யூஸ் எல்லாமே இங்கே வந்துருச்சு. ஓகே, ஸோ we are just now seeing a table structure, அவ்வளோதான். ஸோ இதில் ஏதாச்சும் வேல்யூஸ் இருக்கா, மேபி ரைட் கிளிக் பண்ணி ப்ரௌஸ் டேபிள்னு கொடுத்தனாக்கா அதில் எந்த விதமான வேல்யூஸுமே கிடையாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அங்கிட்டு நம்ம இன்சர்ட் பண்ண இங்கே வேல்யூஸ் எதனாச்சும் வருதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஐ எம் கோயிங் டு இன்சர்ட் ஒரு புக்கு, கர்சர் டாட் எக்ஸிக்யூட்
ஸோ என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு இன்சர்ட் insert into books title author அப்புறமா என்னென்ன காலம்ஸில் வேல்யூஸ் இன்சர்ட் பண்ண போகிறோன்னா அதை தான் நான் இங்கே சொல்கிறேன். அண்ட் தென் பப்ளிஷ் இயர், அதுக்கப்புறமாக மேபி இதை நான் வந்து ஒரு கீழே வச்சுக்கிறேன், பப்ளிஷ்ட் இயர். ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறமாக வேல்யூஸ், என்னென்ன வேல்யூஸ் இப்போ நான் இங்கே ஆட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது மேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டைட்டிலுக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேன்னாக்கா சையத் ஜஃபர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். என்ன புக்கு, பைத்தான் புக் நான் ஏதோ ஒன்று எழுதுகிறேன். ஸோ அதோட புக்கு, இதோட ப்ரைஸ் எவ்வளோ, 100 ரூபாய் 50 காசு, பப்ளிஷ் இயர் 2025 அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணிட்ட பிறகு அகைன் யூ ஹவ் டு கமிட் இட், commit. ஓகே, ரைட். ஸோ இப்படி நம்ம போட்டுறோம். ஸோ இப்படி நம்ம போட்டுட்டு now we will just execute it again. எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். இப்போ நான் டிபியில் போய் இங்கே இப்போதைக்கு எதுவுமே இல்லை, நான் இப்போ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகேவா, இங்கே தான் ரெஃப்ரெஷ் பட்டன். ரெஃப்ரெஷ் ஆச்சுனாக்கா now I'm having this detail. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அங்கே என்ன இன்சர்ட் பண்ணணும் அது எனக்கு டிபியில் எனக்கு இங்கே வந்துருச்சு. ஸோ இது எப்போதுமே என்கிட்ட இருக்கும். இது நாள் வரைக்கும் நம்ம எதில் இருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம், we are working on file based system. ஸோ ஸ்கோர் போர்டிங்காக இருக்கட்டும், இல்லாட்டி நம்பர் கெஸிங் இருக்கட்டும், லீடர் போர்டு எதுவாக இருந்தாலும் நம்ம அதுக்கு வந்து ஒரு ஃபைல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கோயிங் ஃபர்தர் வாட் யூ கேன் டூ இஸ் லைக் யூ கேன் ட்ரை யூஸிங் these items. ஸோ இதுதான் இப்போ சொல்ல வந்தது. ஸோ நவ் ஓகே, நவ் என்னால் இப்போ வந்து ஒரு பேசிக்காக ஒரு இன்செர்ட் என்னால் இதில் பண்ணிட முடியுது. சூப்பர். ஸோ வேறு என்ன பண்ணலாம், நவ் ஐ வாண்ட் டு சி என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. ஸோ சாம்பிள் இன்சர்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். அதே மாதிரி சாம்பிள் செலக்ட். ஸோ ஒன்றும் கிடையாது, கர்சர் டாட் எக்ஸிக்யூட் select all from books அப்படின்னு அடிச்சிட வேண்டியதான். ஸோ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம்னா லைக் நவ் வாட் we will be having is we are going to have ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இப்போது இதனுடைய ரிசல்ட் எங்கிட்ட இருக்கும் அப்படின்னாக்கா இன்னும் அது எக்ஸிட் ஆகிருக்கும். ஸோ அது ரிசல்ட்டு நீங்கள் எடுக்கிறதுக்கு .fetch all அப்படின்னு அடிச்சிங்கனாக்கா இந்த இது என்னென்ன ரிட்டர்ன் பண்ணுதோ அது எல்லாமே உங்களுக்கு இங்கே வரும். ஸோ இப்போ நான் திரும்பி நான் வந்து ஃபார் புக் இன் புக்ஸ் அப்படின்னு அடிச்சுட்டு print book அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ now what I'm going to do is like I'm going to insert another book. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் தீபா வந்து சோஷியல் சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை பற்றி ஒரு புக் எழுதுகிறாங்க. ஸோ அதனுடைய விலை 150 ரூபாய் 50 காசு. அவங்க 2024 பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டீட்டெயிலை நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இதை நான் போட்டுட்டு இப்போ நான் வந்து சேவ் பண்ணி இப்போ நான் எக்ஸிட் பண்ணுறேன். ஸோ எக்ஸிட் பண்ணிட்டேனாக்கா நவ் வாட் ஐம் சீயிங் இஸ் அந்த டீட்டெயில் எனக்கு ரெண்டு விஷயம் இங்கே நடக்குது. ஒன்று வந்து இந்த டீட்டெயில் எனக்கு டிபியில் இன்சர்ட் ஆகிடுச்சு. இன்சர்ட் ஆகிட்ட பிறகு நான் அதுக்கப்புறமா செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ண சொல்ல எனக்கு எல்லா வேல்யூஸுமே வருது. அண்ட் தென் எனக்கு ஒவ்வொரு வேல்யூஸும் என்ன ஃபார்மெட்டில் வருது, ஐ எம் கெட்டிங் தீஸ் ஐட்டம்ஸ் இன் ஏ டியூப்பிள். ஓகே, ஸோ டியூப்பிளில் எனக்கு இந்த வேல்யூஸ் எல்லாமே எனக்கு இங்கே வருது. இது ஏன் அவன் டியூப்பிளில் கொடுக்குறான், ஏன் லிஸ்ட்டில் கொடுக்கக்கூடாது, என்ன காரணமாக இருக்கும்? அவன் எதில் வேணால் கொடுக்கலாம் இல்லையா, நான் எதில் கொடுத்தாலும் டேட்டா தான் எடுக்க போகிறேன். ஸோ அவன் ஏன் ஏதாவது ஸ்பெசிஃபிக் காரணங்கள் இருக்கா அவன் டியூப்பிளில் ரிசல்ட்டை கொடுக்குறதுக்கு? இது இம்யூட்டபிள். ஓகே, யார் சொன்னது? ரியாஸ். ஸோ சூப்பர். ஸோ இது இம்யூட்டபிள். என்ன கதைனா அவன் கொடுக்குற டேட்டாவை எடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணி நம்ம எங்கேயும் ரிட்டர்ன் பண்ணிடக்கூடாது. அதுதான் அந்த டிபியோட ஒரு கன்சிஸ்டன்சி.
ஸோ அதை அவன் எனேபிள் பண்ணுறான். ஸோ அதனால் அவன் இம்யூட்டபிளான ஒரு டேட்டா டைப்பில் ரிட்டர்ன் பண்ணிடுறான். ஸோ அதனால் நம்ம அதை எடுத்து கன்சியூம் பண்ணிக்கலாம். ஸோ அதான் மெயினான ரீசன். ஸோ இப்போ நம்மளால் ஒரு பேசிக் செலக்டும் பண்ணிட முடியுது. ஸோ நவ் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய புக் நேம் இருக்குங்களா, அந்த புக்கு வந்து நான் தப்பாக பண்ணிட்டேன். என்னது ப்ரைஸ் வந்து 105 ரூபாய்க்கு பதிலாக 100 ரூபா 50 காசு அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ நவ் ஐ நீட் டு அப்டேட் மை புக். ஸோ அதுக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, லெட்ஸ் சி சாம்பிள் அப்டேட் அப்படின்னு அடிச்சுட்டு இந்த இன்சர்ட்டை மட்டும் நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இட் won't execute. ஏன்னா இல்லாட்டி டூப்ளிகேட் ரைட் இருக்க மாதிரியே இருக்கும். ஃபைன். இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, அகெயின் சேம் தான், கர்சர் டாட் எக்ஸிக்யூட். இங்கிட்டு வந்து ஐ எம் கோயிங் டு பாஸ் மை கொரி. என்ன கொரி? அப்டேட் கொரி. எதை அப்டேட் பண்ண போகிறேன்? அப்டேட் புக்ஸ். ஸோ என்ன காலம் அப்டேட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ செட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 105.50. ஓகே, நவ் எல்லாத்துக்கும் அப்டேட் பண்ண போறியா, இல்லாட்டி ஏதாச்சும் பர்டிகுலர் ரோஸுக்கு அப்டேட் பண்ண போறியா? இல்லை, ஏதாச்சும் பர்டிகுலர் ரோக்கு தான் நான் அப்டேட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், ஸோ என்னுடைய அந்த புக்குடைய ஐடி ஆர் சம்திங் எனக்கு வேணும். ஸோ எனக்கு நான் இங்கே வந்து அந்த ப்ரைமரிக்கு என்ன வச்சுருந்தேன், இந்த ஐடிங்கிறத வச்சுருந்தேன். ஸோ இதை தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஐடி ஈக்குவல் டு 1 அப்படிங்கிறத நான் கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் ரோவை நான் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு இந்த பர்டிகுலர் ரோவில் 100 ரூபாங்க இருக்கிறத 105 ரூபாயை நான் மாற்ற போகிறேன். அவ்வளோதான் மேட்டர். வேர் ஐடி ஈக்குவல் டு 1 இதான் என்னுடைய கொரி. அவ்வளோதாங்க. இப்போது இதை போட்டுட்டு அகைன் திருப்பி கான் டாட் கமிட் அச்சனாக்கா நம்மளுக்கு இது இங்கே ரிசல்ட் வந்துடும். எக்ஸிக்யூட். இப்போ இங்கே போய் நான் ரெஃப்ரெஷ் வச்சேனாக்கா 100 ரூபான்னு 105 ரூபாயாக மாறிச்சு. சூப்பர். அவ்வளோதான் மேட்டர். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேசிக்கான ஒரு அப்டேட்டும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் delete பண்ணணும் அப்படின்னாலும் you can go ahead and do the delete. மேபி ஒரு சாம்பிள் டெலீட்டும் பண்ணிடுவோம். சாம்பிள் delete. ஸோ இங்கே அகைன் cursor டாட் எக்ஸிக்யூட். delete. இங்கே நீங்கள் வந்து partial deleteம் பண்ணலாம், or like you can delete the entire stuffs. So from books இங்கே கண்டிஷன் நீங்கள் கொடுப்பீங்க, வேர் ஐடி இஸ் equal to 1. இப்போ நான் என்னுடைய ரெக்கார்டை நான் delete பண்ணிடுறேன். delete பண்ணிவிட்டு ஐ எம் கோயிங் டு con டாட் கமிட். ஸோ இன்னும் எக்ஸிக்யூட் பண்ணல. எக்ஸிக்யூட் பண்ணிட்ட பிறகு தான் நம்மளுக்கு ரிசல்ட் வரும். அடிச்சாச்சு. இப்போ நான் திரும்பி இங்கே போகிறேன். இங்கே நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே சேஜ் ஆஃபருங்கிறது காண போயிடும். அவ்வளோதான் மேட்டர். ஓகேங்களா? ஸோ நாங்கள் கொடுக்குற SQL எல்லாமே எனக்கு இங்கே எப்படி புட் ஃபார் பார்ஷியல் delete. இப்போ நான் பண்ணது பார்ஷியல் delete தான். delete in the sense like நீங்கள் என்டையர் டேபிளும் delete பண்ணலாம். லைக் இன் கேஸ் ஆஃப் லைக் ட்ரங்கேட் மாதிரி உங்களால் ரெப்ளிகேட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஐட்டமை மட்டும் நீங்கள் delete பண்ணுறீங்கன்னா தட் இஸ் கால்ட் அஸ் பார்ஷியல் delete. ஓகே. ஸோ இதான் பேசிக்காக இருக்கக்கூடிய ஒரு CRUD அப்ளிகேஷன்ஸ். ஓகே, CRUDக்கான தேவையான பேசிக் இது. CRUDனா கிரியேட், அப்டேட்டு, ரிட்ரைவ் அண்ட் delete. ஸோ இதான் பேசிக்காக இருக்கக்கூடிய விஷயம். நவ் வி ஆர் ஏபிள் டு கனெக்ட் டு திஸ் டிபி. இந்த டிபிங்கிறது இஸ் ஒரு ஃபைல் டிபி மாதிரி. அகெயின் இதுக்கு நீங்கள் தனியாக ஏதாச்சும் இன்ஸ்டால் பண்ணுமோ எதுவுமே நான் இப்போ எதுவுமே இன்ஸ்டால் பண்ணல. நான் இந்த செஷனுக்கு முன்னாடி நான் ஏதாச்சும் இன்ஸ்டால் பண்ணிட்டேன்லாம் இங்கே வரல. ஸோ அப்படியே தான் எல்லாமே எக்ஸிட் ஆகுது. இந்த டிபி ப்ரௌசர் ஃபார் Sqlite மட்டும் நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம் ஃபார் ஜஸ்ட் டு வியூ இட். இல்லாட்டினா கூட நீங்கள் அதிலே நீங்கள் எக்ஸிட் பண்ணாலும் நீங்கள் எக்ஸிட் பண்ணிக்க முடியும். தோஸ் ஆர் ஆல் செப்பரேட் ஸ்டஃப். இப்போது நம்ம இன்றைக்கான அந்த ப்ராஜெக்ட் ஐடியாக்குள்ளே போகும். ஸோ என்ன இன்றைக்கான ப்ராஜெக்ட் ஐடியா அப்படின்னாக்கா புக் ட்ராக்கர். இப்போ நான் கிரியேட் பண்ண சேம் டேபிள் தான் யூஸ் பண்ண போகிறேன், பட் இன் ஏ டிஃப்ரெண்ட் மேனர். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஐ எம் கோயிங் டு கிரியேட் ஆடு, வியூ, அப்டேட் அண்ட் delete புக். ஸோ இப்போ நான் பண்ணதே இட்ஸ் கோயிங் டு பி இன் ஏ இந்த ஒரு அப்ளிகேஷன் மேனராக. ஸோ let's see how I'm going to build. So let's see print
tracker menu. So print 1க்கு add book, print 2க்கு view book, print 3க்கு update book price. இது என்னடா பெரிய விஷயம், இதுதானே காலகாலமாக பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாலும் இதில் இன்னும் சின்ன சின்ன நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ் இருக்குது. ஸோ தோஸ் ஸ்டஃப்ஸ் எல்லாம் நம்ம ட்ரை அவுட் பண்ணி பார்ப்போம். ஃபைன். ஸோ ஷோ மெனு இதான் பேசிக்காக இருக்கக்கூடிய மெனுஸ். அண்ட் தென் ஐ வில் ஜஸ்ட் இம்போர்ட் Sqlite3 அதை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இந்த டேபிள் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ I will just use this part of code as well here. ஓகே, இங்கே நான் வந்து இதை வந்து db creation logic அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கிறேன். ஃபைன். ஸோ நவ் இப்போது நம்ம ஒவ்வொன்றா எழுத ஆரம்பிப்போம். ரைட். ஸோ while true. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஷோ மெனு காமிக்கிறேன். மெனு காமிச்ச பிறகு ஐம் கோயிங் டு கெட் திஸ் யூசர் இன்புட். சாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்புட், என்டர் யுவர் சாய்ஸ் அப்படின்னு மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ நவ் நான் இங்கிட்டே நான் இந்த லாஜிக் எல்லாமே நான் எழுதிக்கிறேன். இஃப் சாய்ஸ் ஈக்குவல் டு 1. ஃபைன். ஸோ டைட்டில் இஸ் ஈக்குவல் டு input, enter book title, author is equal to input, enter author name, அப்புறமாட்டிக்கு price is equal to float of input of enter book price அடிச்சுட்டு வேறு என்ன இயர் கேட்டோமா, இயர் int of input of enter year of publish அப்படிங்கிற டீட்டெயில்ஸு எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ இந்த டீட்டெயிலை வாங்கினேன். நவ் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் லைக் ஆட் புக் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறேன். ஐம் கோயிங் டு பாஸ் திஸ் டைட்டில், ஆத்தர், அப்புறமாக ப்ரைஸு, அப்புறமாக இயர். ஸோ இது ஒன்று. ஸோ அதே மாதிரி இஃப் elif சாய்ஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு இருந்ததுனாக்கா என்னது, வியூ ஆல் புக். ஸோ வியூ புக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அண்ட் தென் elif சாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3, update a book price. So now I'm going to get this book ID. book ID தான் என்னோட பிரைமரி கீ. ஸோ அவன்கிட்ட book ID வாங்கிட்டு அந்த book IDயில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் அந்த புக்கை I'm going to change it. ஓகே. அண்ட் தென் நியூ ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்கணும். ஸோ float of input of enter new book price அதையும் வாங்கிக்கிறேன். அவ்வளோதான். அப்புறமா update book price இப்படி அடிச்சுட்டு book ID கம்மா நியூ ப்ரைஸ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அவ்வளோதாங்க கம்ப்யூட்டர். ஓகே, இது முடிஞ்சிச்சா? அதுக்கப்புறமாக வேறு என்ன வச்சுருந்தோம், டெலீட் வச்சுருந்தோமோ, 4க்கு டெலீட்டு, 5க்கு எக்ஸிட்டு. சாய்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ 4ஆக இருந்துச்சுனாக்கா ஐம் கோயிங் டு டெலீட் ஏ புக் ஐடி. இந்த இடத்துல நான் ஒரு புக் ஐடி தான் டெலீட் பண்ண போகிறேன். ஸோ எதுக்கு மறக்கா எழுதிக்கிட்டு அப்படியே எடுத்து காப்பி, டெலீட் புக் ஐடியை நான் பாஸ் பண்ணேன், எனக்கு டெலீட் ஆகிடணும். அவ்வளோதான். எல்ஸ் இல்லை, elif சாய்ஸ் ஈக்குவல் டு 5 இருந்துச்சுனாக்கா ஐ எம் கோயிங் டு சே டாடா பபாய்.
print maybe ஒரு exiting book tracker அப்படின்னு அடிச்சுட்டு பிரேக் அடிச்சிருவேன். அவ்வளோதான். இல்லை அவன் வேறு ஏதாச்சும் கொடுத்தானாக்கா print invalid choice please select 1 to 5 அப்படின்னு அடிச்சிட வேண்டியதான். அவ்வளோதான். அப்புறமா கடைசியில் நம்ம வந்து கான்டாக்ட் க்ளோஸ் அதையும் நம்ம கொடுத்தணும் ஃபைல் எண்டிங்கில். ஓகே, நவ் இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய கடமைகள் என்னென்னா அந்த ஒவ்வொரு ஃபங்க்ஷனாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க வேண்டியதான். அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம இன்னொரு ஃபைல் எழுதணும் இல்லையா, அந்த ஃபைல் இருக்கிற அந்த கண்டென்ட்டை அழகாக தூக்கிட்டு வந்து இந்த இதில் போட்டுட்டு முடிச்சிருவேன். ஸோ டெஃப் ஆட் புக். ஆட் புக்குக்கு நான் என்னென்ன பேராமீட்டர்லாம் பாஸ் பண்ணியிருந்தேன், இதை அப்படியே காப்பி பண்ணி அப்படியே இங்கே போட்டு ஒரு கோலனை கொடுத்துட்டு நவ் என்னுடைய வேலை ரொம்ப சிம்பிள் ஆகிடுச்சு. என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா, இங்கே நான் இன்சர்ட் தானே பண்ணுறதுக்கு வச்சுருந்தேன், இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டுட்டு ஓகே ஓகே. ஸோ இங்கே நம்ம ஹாட் கோட் பண்ணி இங்கே வேல்யூஸ் நம்ம வச்சுருந்தோம் இல்லைங்களா. ஸோ இதை நம்ம ரெண்டு விஷயம் பண்ணலாம். ஒன்று வந்து இது ஸ்ட்ரிங்காகவே நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த ஸ்ட்ரிங்கை நீங்கள் ஒரு கொரியாக நீங்கள் உள்ளே பாஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் பாசிபிள் வே நம்பர் 1. இல்லை அப்படின்னாக்கா என்னன்னா நீங்கள் அந்த கொஸ்டின் மார்க் யூஸ் பண்ணி யூ கேன் ப்ளே. ஸோ இங்கிட்டு வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐ எம் கோயிங் டு பாஸ் கொஸ்டின் மார்க். மொத்தம் எத்தனை இருக்கோ அத்தனை கொஸ்டின் மார்க். மொத்தம் 1 டைட்டிலு, ஆத்தரு, ப்ரைஸு, பப்ளிஷர், மொத்தம் 4 கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு ஸோ திஸ் இஸ் ஒன் திங். இந்த கொரியை நான் கொடுத்துட்டேன். கொரியை கொடுத்துட்ட பிறகு நவ் வாட் கேன் ஐ டூ இஸ் ஐ கேன் பாஸ் இன் தி ஆக்சுவல் வேல்யூஸ். ஸோ இங்கே டைட்டில், ஆத்தர், அப்புறமா ப்ரைஸ், அப்புறமாக இயர் அப்படிங்கிறது உள்ளே போய் உட்காந்துக்கும். அவ்வளோதான் மேட்டர். அப்புறமா கான்டாக்ட் கமிட் அடிச்சானாக்கா இட் இஸ் கோயிங் டு சேவ் மீ. ஸோ மேபி அட் த எண்டு வந்து பிரிண்ட் புக் ஆடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். அவ்வளோதான் மேட்டர். ஸோ இப்போ அதே மாதிரி வியூ புக்ஸுக்கும் இதுக்கு எந்த விதமான பேராமீட்டரும் கிடையாது. ஸோ அங்கேருந்த செலக்ட் ஆல் தான் இங்கே நம்ம போட போகிறோம். ஸோ சாம்பிள் செலக்ட் ஆல். ஸோ நவ் இங்கே நம்ம போடுறது பெருசில்லை, இங்கே நம்ம அந்த ஸ்ட்ரிங்கை கொஞ்சம் அழகுபடுத்தி காமிக்கணும். அவ்வளோதான் மேட்டர். இங்கே ரெண்டு விஷயம் இருக்குது. ஸோ ஒன்று புக்ஸு இல்லாமையும் இருக்கலாம், இல்லாமல் இருந்துச்சுன்னா இட்ஸ் கோயிங் டு த்ரோ எம்டி. ஸோ அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ இஃப் நாட் புக்ஸுங்கிறது இல்லை அப்படின்னாக்கா தென் ஐ எம் கோயிங் டு பிரிண்ட் நோ புக்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு அடிச்சுட்டு ஐ எம் கோயிங் டு ரிட்டர்ன் திஸ் ஃபங்க்ஷன். அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடும். இல்லை அப்படி எனக்கு எதாவது புக்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா தென் ஐ எம் கோயிங் டு பிரிண்ட் புக்ஸ் லிஸ்ட் அப்படின்னு அடிச்சுட்டு ஸோ ஒவ்வொரு புக்குக்கும் நான் அழகாக நான் வந்து போட போகிறேன். என்னென்ன போடுறேன்னா ஸோ பிரிண்ட் இட்ஸ் அன் எஃப் ஸ்ட்ரிங் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஐடி, புக்கோடைய ஐடி என்னது, புக் ஆஃப் 0 தான் புக் ஆஃப் ஐடி அப்படிங்கிறது இருந்தது. ஸோ அதே மாதிரி அடுத்து டைட்டில். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து இந்த ரெண்டு விஷயத்தை மட்டும் நம்ம பிரிண்ட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஸோ யா திஸ் இஸ் ஃபைன். அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அப்டேட் புக் டெஃப் அப்டேட் புக் ப்ரைஸ். இதில் புக் ஐடி மட்டும் தான் வாங்கியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த புக் ஐடியை நான் இப்போ அப்டேட் பண்ண போகிறேன் சிம்பிளாக. ஓகே ஆடா இங்கே நான் வந்து வேறு ஒரு ஸ்டைலில் நான் திரும்பி அதை எழுதுகிறேன்.
இப்போது நான் வந்து ஒரு கொரி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இந்த கொரியை நான் எஃப் ஸ்ட்ரிங்காக போட்டுவிட்டேன். அந்த எஃப் ஸ்ட்ரிங்குள்ளார நான் இதை கொடுக்குறேன். set price is equal to ஓகே புக் ஐடிக்கு வேறு என்ன நான் 2 பேராமீட்டர் கொடுத்தோமோ புக் ஐடி நியூ ப்ரைஸ் ஸோ இங்கிட்டு வந்து ப்ரைஸ் இஸ் equal to நியூ ப்ரைஸ் அண்ட் தென் புக் ஐடி வந்து புக் ஐடி இப்படிங்க மாதிரி நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நவ் இந்த கொரியை இதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ண அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு செக்யூரிட்டி இஷ்யூ இருக்குது. அது என்னங்கிறது நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஓகே, இட் வில் எக்ஸிக்யூட், பட் இதில் ஒரு மிகப்பெரிய செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருக்குது. ஓகே, இதுலேயும் ஒரு விஷயங்கள் இருக்குது. இப்போது நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு இப்போ இல்லாத புக் ஐடி அவன் கொடுத்தானா நான் அதுக்கு என்ன பண்ணுறது? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணலான்னா இஃப் cursor டாட் ரோ கவுண்ட்னால் எத்தனை இதே வந்து அப்டேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லும். இப்போ ரோ கவுண்ட் வந்து 0னாக்கா தென் அது வந்து புக் ஐடி பிரிண்ட்டாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், புக் ஐடி நாட் ஃபவுண்ட் எல்ஸ்னாக்கா பிரிண்ட் புக் டீட்டெயில்ஸ் அப்டேட்டட் ஃபைன் சக்ஸஸ்ஃபுல்லின்னு போட்டால் பெரிய வார்த்தையாக இருக்குது, அதனால் ஃபைன் அடிச்சுக்கிறேன். அவ்வளோதான். ஸோ கடைசியாக delete புக் இதுக்கு புக் ஐடி மட்டும் தான் தேவை. ஸோ புக் ஐடி வச்சுட்டு ஐம் கோயிங் டு delete this particular புக். அதுக்கப்புறமா டேரெக்டாக போய் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா இங்கிட்ட ஐம் கோயிங் டு have it in a question mark. அதுக்கப்புறமாக இங்கிட்ட ஐம் கோயிங் டு பாஸ் இட் புக் ஐடி இப்படிங்கிற மாதிரி வச்சுட்டு அண்ட் தென் இங்கிட்டுமே அதே கதை தான். சப்போஸ் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இஃப் cursor புக் டீட்டெயில்ஸ் புக் deleted ஓகே. ஸோ ஃபுல் ஸ்ட்ரெச்சில் நம்ம ஒரு 102 லைன் அடிச்சிருக்கோம். ஸோ இப்போது இந்த 102 லைனை கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையா நம்மளுக்கு தெரியாது. ஸோ எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தா தான் எங்கே உடையுது எங்கே நிற்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ பைத்தான் புக் ட்ராக்கர் அடித்தோன்னாக்கா ஓகே நவ் இட் இஸ் ஆஸ்கிங் மீ சம்திங். நவ் ஒரு என்ட்ரு பண்ணுறேன். புக் டைட்டில் வந்து என்ன புக் சொல்லலாம், துருவங்கள்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் புக் இருக்குது. ஸோ எழுதின பேர் வந்து நக்கீரர். ஸோ புக் ப்ரைஸ் வந்து 350 ரூபாய் 75 காசு. இயர்ஸ் ஆஃப் பப்ளிஷ் வந்து 2018. புக் ஆட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படிங்கிற எனக்கு வந்திருக்கு. இது நிஜமாலே ஆட் ஆகிடுச்சான்ட்டு நம்ம டிபியில் போய் செலக்ட் பண்ணோன்னாக்கா எனக்கு இங்கே இருக்குது. ஸோ ஐடி வந்து 3ன்னு வந்திருக்கு. இது எல்லாமே ஃபைன். ஸோ இப்படி நம்மக்கிட்ட டீட்டெயில்ஸ் வந்துருச்சு. ஸோ நவ் வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஐம் கோயிங் டு வியூ திஸ் புக். ஸோ எனக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா புக்கு டைட்டிலுக்கு டிஎல் போட்டிருக்கேன். ஓகே பட் ஃபைன். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எனக்கு வருது. ஃபைன். இப்போது நான் வந்து அப்டேட்டும் பண்ணோம். ஸோ அப்டேட் பண்ணுறதுக்கு புக் ஐடி ஸோ இதில் துருவங்களுக்கான ஐடியை பார்க்குறேன் 3ன்னு இருக்கேன். ஸோ ஐம் அப்டேட்டிங் 3. என்ட்ரு நியூ புக் ப்ரைஸ் 349 ரூபாய் 50 காசுகள் அப்படின்ற மாதிரி கொடுத்துறேன். இப்போ 350 ரூபா 75 காசுன்னு இருக்கா, இது வந்து எனக்கு 349 ரூபான்னு மாறணும். சூப்பர் மாறிடுச்சு. அவ்வளோதான். இப்போது ஐம் கோயிங் டு delete the same book. ஸோ புக் ஐடி இங்கே நான் 4ன்னு கொடுக்குறேன். ஓகே. Parameters are of unsupported type. நைஸ். ஓகே. ஸோ இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? ஃபைன். ஓகே.
இந்த ஒரு பியூட்டியை நம்ம சொல்கிறதுக்கு we will see how a tuple will work. சொல்லுங்க ரியாஸ். அது நியூமரிக்கல் இருக்கா? இல்லை நியூமரிக்கலாக தான் இருக்கும். இல்லை இது நம்ம இது ஆமாம் புக் ஐடி வந்து நியூமரிக்கலாக தான் நம்ம வாங்குகிறோம். இந்த புக் ஐடி இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரெடிட் புக் வந்து இன்டா மாற்றி தான் நான் வாங்குகிறேன். ஓகே ஓகே. அது டப்புள். ஓகே டப்புள் டப்புள் இருக்கணும். வேற ஐடி இஸ் ஈக்குவல் டு நம்ம கொஸ்டின் மார்க் போட்டிருக்கோம்ல, அது வந்து டப்புள் இருக்கணும். டப்புள் தானே இருக்கு. இல்லைங்க, ஐடி இஸ் ஈக்குவல் டு இது டப்புள் இருக்கணுங்கிறீங்களா? அப்படியா? ஓகே அது நீங்கள் ஐ மீன் இது வந்து இன்சர்ட் பண்ண சொல்ல தான் அப்படி பண்ணலாம். ஓகே. நீங்கள் இன்சர்ட் பண்ண ஐ மீன் இது பண்ண சொல்ல உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்ல. ஐ மீன் இன்சர்ட் பண்ண சொல்லவும் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த சின்டாக்ஸ், அதனால அது அங்கே வருது. ஓகே ஓகே இப்போது நம்ம ஒரு சூப்பரான ஒரு பியூட்டி இருக்குது என்னங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போது நான் வேல் ஈக்குவல் டு 1,2 நான் கொடுக்குறேன். ஓகே ஸோ இப்போ நான் டைப் ஆஃப் வேல்யூ அடிச்சேன்னா என்ன வரும்? இன்ட். என்ன எப்படி இன்ட்டு வரும்? டப்புள்னு வரும். ஓகேவா? இப்போ வேல் அதே மேபி ஏஜ் ஈக்குவல் டு ஏஜஸ் 4-5 பேரோட ஏஜஸ் வாங்குகிறேன். பட் இனிஷியலாக ஃபஸ்ட்டு ஒருத்தரோட ஏஜ் இருக்குது 12ன்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போது டைப் ஆஃப் ஏஜஸ்ன்னு அடித்தா என்ன வரும்? டப்புள் தான் வரும், இன்ட்டு வரும். இதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா ஒரு டப்புளில் ஒரே ஒரு சிங்கிள் எலமெண்ட் மட்டும் இருக்குது. நீங்கள் அப்படி கொடுத்தீங்கனாக்கா இட் வில் கன்சிடர் திஸ் அஸ் அன் இன்டிஜர். ஸோ அப்போது என்னடா அப்போ ஒரு எலிமெண்ட் வச்சு டப்புளே உருவாக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உருவாக்க முடியும். என்ன பண்ணணும்னா கடைசியில் ஒரு கம்மா ஆட் பண்ணிடணும், அவ்வளோதான். கம்மா ஆட் பண்ணிட்டு நீங்கள் திருப்பி நீங்கள் டைப் ஆஃப் ஏஜஸ் அடிச்சிங்கனாக்கா யூ வில் கெட் இட் செகண்ட் டப்புள். ஸோ இப்போது இதுதான் மேட்டர். இப்போது இங்கிட்டும் நான் அந்த தப்பு தான் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்? ஜஸ்ட் நான் இங்கே ஒரே ஐடி மட்டும் தான் கொடுத்துருக்கேன். நவ் இட் பிகம் லைக் அன் இன்டிஜர். இதை நான் இங்கே டப்புள் தான் ஆஸ் அன் இன்புட்டாக போகணும். ஸோ அதனால் ஜஸ்ட் நான் இங்கே ஒரு கம்மா ஆட் பண்ணால் எனக்கு இங்கே வேலை முடிஞ்சிடும். ஸோ லெட்ஸ் ட்ரை இட் அவுட். delete. Bro, what about the question mark அந்த syntax? எந்த கொஸ்டின் மார்க் இதுவா? ஓகே இது என்னதுனாக்கா இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அகைன் சின்டாக்ஸ். இங்கே என்ன பண்ணுன்னா இங்கே புக் ஐடின்னு இருக்குங்க இல்லையா, இந்த இது வந்து இந்த கொஸ்டின் மார்க்கை ரீப்ளேஸ் பண்ணோம். இப்போ நம்ம எஃப் ஸ்ட்ரிங்ஸ் பார்க்குறோங்க இல்லையா, இப்போ நான் ஒரு இடத்துல நான் எஃப் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணியிருப்பேன் இங்கே. ஸோ எஃப் போட்டுட்டு இங்கே இடத்துல நான் நியூ ப்ளேஸ்னாக கொடுக்குறேன். ஸோ இந்த கர்லி ப்ராக்கெட்குள்ளார நான் என்ன வேரியபிள் கொடுக்கணும், அந்த வேரியபிள் ஆல்ரெடி டிஃபைன் ஆகிருக்குன்னா அந்த வேரியபிளுடைய வேல்யூ இங்கே வந்து உட்காந்துரும். அதே மாதிரி உங்களுக்கு இங்கே கொஸ்டின் மார்க் கொடுத்துட்டு அதுக்கான வேல்யூஸ் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே தான் அலைன் ஆகும். ஓகே இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வேணுனாலும் நீங்கள் பண்ணலாம். எப்படின்னாக்கா நீங்கள் 1 2 3 அப்படின்னு கொடுக்கலாம். விச் மீன்ஸ் இந்த டப்புளில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ எனக்கு வேணும் அப்படின்னாலும் தட் இஸ் ஆல்சோ பாசிபிள். ஸோ பட் இதான் மீன். அந்த கொஸ்டின் மார்க் என்ன பண்ணணுன்னாக்கா அந்த இதுக்கப்புறமாக கொடுக்கக்கூடிய இந்த இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எடுத்துருந்து கொடுக்கும். ஸோ மேபி நான் என்ன பண்ணுறேன், பிரிண்ட் ஸ்க்ரீன். இப்போ நம்ம டைரக்டாவே ஐடி ஈக்குவல் டு புக் ஐடி